என்னாச்சு? எல்லாரும் வந்து எங்க நிக்கிறீங்க? வாழ்த்துக்கள் மேடம். மாலையை போடுங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? மேடம், உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு கிடைச்சதில்ல மேடம். அதுக்குதான் மேடம். உங்க எண்ணத்துக்கும் செயலுக்கும் இன்னும் நீங்க மேலும் மேலும் வளருவீங்க மேடம். தேங்க்ஸ் சார். அபி, என் தங்கச்சிங்கிறத நிரூபிச்சிட்ட. தங்கச்சி, நீ பெருசா வளர்ந்துகிட்டே போனா என்ன மறந்துட மாட்டியே? என்னக்கா நீங்க? உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? நான் என்னைக்கும் உங்க தங்கச்சி தான். உங்க வளர்ச்சியை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். எனக்கு உங்க எல்லாரையும் நினைச்சாதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இத சாதிச்சிருக்கோம். இது என்னோட தனிப்பட்ட வெற்றி இல்ல, நம்ம எல்லாரோட வெற்றி. அப்படி சொல்றது உன் பெருந்தன்மை தங்கச்சி. நீ பண்ண டிசைனுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. இதுல நாங்க என்ன பண்ணோம்? நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஜெயிச்சதுக்கு நீங்க எல்லாருமே தான் காரணம். சரி, எல்லாரும் போய் அவங்க அவங்க ஒர்க்க பாருங்க. வர மேடம். மேனேஜர் சார், சஞ்சீவ் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அது இல்ல மேடம், இந்த ஃபைலோட ஒரிஜினல் காப்பி நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. சஞ்சீவ் சார் வேணும்னே உங்ககிட்ட ஃபைல கொடுத்து உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கிற மேடம். சஞ்சீவ் ஏன் வேணும்னே என் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மேடம். சஞ்சீவ் சார் இந்த ஃபைல கொடுத்து உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு வேணும்னே யதார்த்தமா போன் பண்ணி சொல்ற மாதிரி அபி மேடத்துக்கு பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் மேடம். அவர் அப்படி சொன்னதால நான் ஸ்டாஃப் கிட்ட நீங்க வாங்கின அவார்டை பத்தி சொன்ன மேடம். அதனாலதான் மேடம் ஸ்டாஃபுக்கெல்லாம் உங்க டேலண்ட பத்தி தெரிஞ்சு உங்களை பத்தி பெருமையா நினைச்சு பேசி வாழ்த்துட்டு போறாங்க மேடம். சஞ்சீவ் எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கானா? சரி சார், நான் வரேன். ஓகே மேடம், வாங்க. நில்லு தங்கச்சி. இரு. இந்த தங்கச்சி. என்னக்கா இதெல்லாம்? சாப்பிடு. நீ அவார்டு வாங்கினல்ல, அதான் உனக்காக ஓடி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்த. தங்கச்சி, உன் முகத்துல ஏன் சந்தோஷம் குறையுது? டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்குவீங்கல்ல? இல்ல மேம், நான் நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கல. அபி இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துப்பா. சஞ்சீவ் சார் உன்னை போட்டியில கலந்துக்க சொன்னது நல்ல விஷயம் தானே? அப்புறம் ஏன் சோகமா இருக்க? நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறத விட என் கூட துணைக்கு சஞ்சீவ் டெல்லிக்கு வந்த ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆனா இனி அந்த ஆசை நிறைவேறாது. ஏன்? சஞ்சீவ் சார் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமாக்கா, சஞ்சீவ்க்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கான், அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி விடு தங்கச்சி, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிக்கா, நான் வரேன். என்ன சொல்லி தொலை. மேடம், எனக்கு இப்பதான் விஷயமே தெரியுது. அபி ஏதோ ஸ்டேட் லெவல்ல அவார்ட்லாம் வாங்கிருக்காலாமே. என்ன மேடம், அபி இவ்ளோ பெரிய ஆளாயிட்டா? எனக்கு உங்களை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹேய், ஒழுங்கா ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு நீ டிசைனை மாத்தி ஆர்டரை கேன்சல் பண்ணிருந்தா அவ இவ்ளோ தூரம் வந்திருக்க மாட்டா. எல்லாம் உன்னோட கேர்லெஸ்னால தான் வந்தது. நீ தின்னுட்டு தூங்குறதுக்கு தான் லாக்கி. இவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு கால் பண்ணா இவ நம்மளையே இந்த கிளி கிளிக்கிறாளே. சரிங்க மேடம், நீங்க டென்ஷனா இருக்கீங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், அதான் தெரியுதுல, போனவே.
அபி, ஆ, வாங்க சித்தி. ஆமா காலையில எங்க நீ வெளியே போன? அதுவா, சஞ்சீவ் என்ன ஆபீஸ் வரைக்கும் போய் ஒரு ஃபைல கொடுத்துட்டு வர சொன்னாரு. ஆ, நானும் ஆபீஸ்க்கு போனேன். அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு பாராட்டினாங்க. ஆமா உனக்கு அவார்ட் கிடைச்ச விஷயம் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்படி தெரியும்? சஞ்சீவ் தான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. அதனால சஞ்சீவ் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணும்னே ஃபைல் கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவார்ட் கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டாரு. ஓ, சஞ்சீவ் இந்த வேலையெல்லாம் பாக்குறானா? ம், என்ன சமைச்சிட்டு இருக்க? வாசனை சூப்பரா இருக்கு. ஆ, பால் பாயாசம் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு சஞ்சீவ் உனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ம், இதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல நான் உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. ஐயோ, உளறிட்டேனே. நல்ல வேளை நான் சொன்னதை இவ கவனிக்கல. ஆ, என்ன சொன்னீங்க சித்தி? அது வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். நீயும் சஞ்சீவும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா வாழணும். எனக்கு அது போதும். என்ன சொன்னீங்க சித்தி? ஒன்னு சேர்ந்து? ஆமா அபி, உனக்கும் சஞ்சீவுக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு எனக்கு தெரியும். அபிக்கு சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கலையா? என்ன சொல்றாங்க எங்க அம்மா? எனக்கும் சஞ்சீவுக்கும் மட்டும் தெரிஞ்ச சாந்தி முகூர்த்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தி? ஐயோ, உளறிட்டேனா? நான் சொல்லிருக்க கூடாதோ? சொல்லுங்க சித்தி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணு இல்ல அபி, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? உன்னோட பிஹேவியரை வச்சுதான் உனக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு நான் கெஸ் பண்ணேன். சித்தி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அதுவும் முக்கியமா அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சித்தி. ச்சே, நான் இதையெல்லாம் போய் சீதா கிட்ட சொல்வேனா? அம்மா, நீ அபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறேன்னு பார்த்தா முழுசா அபி பக்கமே சாஞ்சிட்டியா? அபிக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலனா இவ்ளோ பெரிய மேட்டர் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட நீ அதை மறைச்சிட்டல. கெட்டதுலயே ஒரு நல்லது என்னன்னா அபிக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. இது ஒண்ணு போதும், அபியையும் சஞ்சீவையும் ஈஸியா பிரிச்சிடலாம். இப்போ சஞ்சீவ் முன்ன மாதிரி இல்லல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான் போல இருக்கு. விடு, எல்லாம் சரியாயிடும். சஞ்சீவ்க்கு போ மேல இருக்கிற கோபம் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி ஒட்டவே ஒட்டாது. ஏதோ ஏ மேல இருக்கிற பாசத்துல மண்டபத்துல சஞ்சீவ் கிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசிட்ட. அதுக்கு போய் சஞ்சீவ் இப்படி உன் மேல கோவப்பட்டா? என்னது? மண்டபத்துல உங்க மேல இருக்கிற பாசத்துல சஞ்சீவ் பத்தி தப்பா பேசினேனா? என்ன சித்தி சொல்றீங்க? ஐயோ, மறுபடியும் உளறிட்டேனே. என்ன இன்னைக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கேன்? அபி, நான் என் மேல இருக்கிற பாசம் நான் சொன்னேன். உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல நீ கோவப்பட்டு வார்த்தையை விட்டல. சஞ்சீவ் ஓ மேல கோவப்பட்டு உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? என்ன அம்மாவோட பேச்சே ஒரு தினசா இருக்கு. அபி, சஞ்சீவ் உன்னை இவ்ளோ நாள் வெறுத்திருக்கலாம். ஆனா இனிமே உன்னை வெறுக்க மாட்டான். அவ மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சீவ் சீக்கிரம் உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சித்தி. சஞ்சீவ் ஒரு நாள் மனசு மாறி கட்டாயமா என்னை ஏத்துப்பாரு. இந்தாங்க பாயசம். அபி, பாயசம் சூப்பர். உன் மனசு போலவே. ஒண்ணு பண்ணு, நீ எல்லாருக்கும் போய் பாயசம் கொடு. நான் போய் அந்த ஸ்ரீஜாவை கடுப்பேத்தி விளையாடிட்டு வரேன். என்ன நீ கடுப்பேத்த போறியா? நீ என் ரூமுக்கு வா, உன்னை நான் வச்சு செய்யறேன். அந்த ஸ்ரீஜாவோட பொறாமைய தூண்டி விட்டு அவ தூக்கத்தை கெடுத்து பைத்திய மாதிரி திரிய விட போறேன். சித்தி, அம்மா, இனி நீ என் அம்மா இல்ல. ரூமுக்கு வா, உன்னை நான் போட்டு தள்ளுறேன். மா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னைய கடிக்கிறியா? அபி கிட்ட என்ன பத்தி கேவலமா பேசுற? உன்னை ஹீரோனை வச்சுக்கிறேன்.
ஸ்ரீஜா 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 ஓ மை ஸ்ரீஜா உன்னை பார்த்தாலே ஆனந்தமே. மம்மி மம்மி மை டியர் மம்மி. என்ன இவ நாம இவ்வளவு கடுப்பேத்தலான்னு பார்த்தா இவ நம்மள கலாய்க்கிறா. அத நினைச்சா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அப்படியாம்மா? எதை நினைச்சு உனக்கு வருத்தம்? அந்த அபியும் சஞ்சீவும் பழையபடி ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எப்படி சொல்ற? என்ன ஸ்ரீஜா, உனக்கே இது தெரிய வேண்டாமா? அந்த அபி காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா கூட சஞ்சீவ் அபி மேல இருக்கிற பாசத்துல நீ கலந்துக்கணும்னு சொல்றான். கடைசியில அபியும் சஞ்சீவ்காக ஒத்துக்கிட்டா. இது போதுமே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு. ஆமால. என்ன இவ கேக்குற தோரணையே சரியில்லையே. சரி, எப்படியோ தூண்டி விட்டு பாப்போம். அதுதான் அப்படின்னா அதுக்கு மேல சஞ்சீவ் இன்னொன்னு பண்ணிருக்கான் தெரியுமா? என்னம்மா பண்ணா? அபி கையில ஒரு டம்மி ஃபைல கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பி ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வச்சு அபி அவார்ட் வாங்கினதுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தானா. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அபி அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அபிய ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்களாம். தெரியுமா உனக்கு? அப்படியா? என்ன அப்படியான்னு அசால்ட்டா கேக்குறா. என்னாச்சு இவளுக்கு? சரி, இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவோம். என்ன ஸ்ரீஜா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எருமை மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி எதையுமே கண்டுக்காம இருக்க. அபி வளர்ந்துகிட்டே போறா, நீ தேஞ்சுக்கிட்டே வர. நான் சொன்னத வேற ஒருத்தி கேட்டிருந்தா அவமானத்துல இந்நேரம் தூக்குல தொங்கிருப்பா தெரியுமா? ஆனா நீ சொரணையே இல்லாம இருக்க. இப்போ நீ என்ன சொல்ற? என்ன தூக்குல தொங்கி சாக சொல்றியா? என்ன எடக்கு முடக்கா பேசுறா? இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம். நான் அப்படி சொல்வேனா ஸ்ரீஜா? உன் நிலம் எனக்கு புரியுது. அபியும் சஞ்சீவும் உடல் அளவுல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள பிரிச்சா என்ன, பிரிக்கலன்னா என்னன்னு தானே நீ அமைதியா இருக்க. இப்போ நீ எதை பத்தி பேசுற? அவ ஃப்ரெண்ட் துளசி தென்றல் நடத்துனாங்களே அந்த ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தானே? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ மேல சொல்லு. ஆமா ஸ்ரீஜா, அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்து உன்னோட வயித்தறிச்சல கொட்டிக்கிறாங்கல்ல, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா என்கிட்ட எப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏத்தி விட்டு நான் கோவப்படுறத வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா சொல்லு ஸ்ரீஜா. பாயாசம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நீ எந்த பாயசத்தை கேக்குற? 2 நாளைக்கு முன்னாடி குடிச்சனே அந்த பாயசம் தானே? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபி கிட்ட வாங்கி குடிச்சியே அந்த பாயாசம். ஐயோ, நாம அபிகிட்ட பேசினத கேட்டுட்டாளா? அதான் எல்லா ரியாக்ஷனும் தப்பு தப்பா வந்துச்சா? சரி, சமாளிப்போம். ஐயோ அம்மா, உன் மூஞ்சி ஏன் இப்படி போகுது? நீ எல்லாம் ஒரு அம்மா. என்ன ஸ்ரீஜா, அம்மாவை திட்டுற? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சம் சொல்றியா? எல்லா அம்மாவும் தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ அந்த அபி நல்லா இருக்கணும்னு பெத்த பொண்ண மனசாட்சியே இல்லாம புதக்குழியில தலை பாக்குற. தெரியும்ல, நானே பெரிய கிரிமினல், என்கிட்டே நீ கிரிமினல் வேலை பாத்திருக்க. உன்னை அப்படியே குத்துனா இன்னைக்கு மாதிரி எத்தனை நாள் என்னை ஏத்தி விட்டுருப்ப? உன்னை நம்பி நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்ச பாரு. நான் ஒரு முட்டாள், என்கிட்டே டபுள் கேம் ஆடி இருக்க. உனக்கு இருக்குடி. ஆமாண்டி, டால்டா. உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? உன்னை எலி மருந்து வச்சு கொல்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஸ்ரீஜா, நீ எப்ப பார்த்தாலும் அம்மாவை தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் உனக்கு கெடுதல் நினைப்பேனா? அதான் நினைச்சிட்டியே. நல்லவ மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா அபி பக்கம் சாஞ்சிட்டல. எனக்கே விபூதி அடிச்சிட்டல நீ. அப்படி சொல்லாத ஸ்ரீஜா, நீ சொல்றத என்னால தாங்க முடியல ஸ்ரீஜா. நடிக்காத, தயவு செஞ்சு நடிக்காத நீ. உனக்கு அபிக்கும் சஞ்சீவ்க்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தெரியும்ல.
ஐயோ, ஸ்ரீஜா இந்த மேட்டர் எல்லாம் கேட்டுட்டாளா? இப்ப என்ன பண்றது? மா, நீ ஏன் பக்கம் இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, ஸ்ரீஜா ஒவ்வொன்னா கொடைய ஆரம்பிச்சிட்டாளே. இனி எல்லாத்தையும் கேட்பாளே. இப்போ ஸ்ரீஜாவை நாம சமாளிக்கணும். என்ன பண்ணலாம்? சொம்புக்குள்ள இருந்து வெளியில வந்தானு அம்மா உடம்புக்குள்ள பூந்துட்டாளா? அத கண்ணாடியில தெரியறாளா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். அது ஏன் தெரியுமா? நான் சும்மா அவகிட்ட போட்டு வாங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன். அபிக்கு உண்மையாவே சாந்தி முகூர்த்தம் நடந்தாச்சான்னு அவ வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. அம்மா உடம்புக்குள்ள அணு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு அணுவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. உன் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் நிஜம் ஸ்ரீஜா. நான் உனக்கு துரோகம் நினைப்பேனா? மா, சத்தியெல்லாம் வேணாமா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். அப்பாடா, எப்படியோ ஸ்ரீஜா நம்ம ஆக்டிங்க நம்பிட்டா. அம்மா, எனக்கு ஒரே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ போமா. ஐயோ ஐயோ, உடம்பு சூடா இருக்கே, கொதிக்கிற மாதிரி இருக்கே. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஓடி ரெஸ்ட் எடுக்கிற. உன்னை நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன். அப்பதாண்டி என் ஆத்திரம் தீரும். எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள் போயிட்டு இருக்கு. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உனக்கு இருக்கு அனு. உன் டிராமாவை முடிக்கிறேன்டி.